வண்டி நிறைய நிற்கிது, அதான் பார்த்தேன். நசுங்கிச்சா? அஜ்ஜோ, தேங்காவா? தேங்காய் மேலே விட்டு நசுக்கிட்டோம். சாக்ஸை போட்டு எல்லா பக்கம் நசுக்கி பண்ணி சூக்கில் போட போறியாடே. அதுக்கு வெறுங்காலே நீ இறங்கி வைக்கலாம்டா. அவன் பிள்ளைய பார்த்தா பார்த்தியாங்க பள்ளத்துக்கிட்ட எப்படி திரும்பி பார்க்குறான். அடே அந்த புள்ள பார்த்துச்சு என்ன நினைக்கும்? நான் கூட கூப்பிட்டு வாடான்னு இப்படி. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோமா? கேரளா மாடா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்புனா தான் ஒரு 6:30 மணிக்காச்சு போய் கொஞ்சம் சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு 6:30 ஆகிடும். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க, வெளியே நிற்கிறானுங்க. ஸோ எத்தனை பேருன்னு என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக ஃபுல்லாக கேரளா இதாக தான் ஒரு 3ஆவது. ஸோ அங்கே வேறு மழையாமா முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். கண்டிப்பாக மழை வந்துச்சுன்னா நம்ம ஓவர் ரெயின் ஆச்சுன்னா எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எடுப்பேன் நான். ஓகே, நீ வந்து நம்ம மோட்டோ விலாகிலே கண்டினியூ பண்ணிட்டு பேசலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம கூட இருக்க ரைடர் ரசால் தான் இருக்கான். ஹாய் சொல்கிறேன். விலாக் இப்போ நாங்கள் 3 பேர் தாங்க பார்க்க போகிறோம் ரைடருக்கு. ஒருத்தர் கிளம்பி அங்கே நிற்கிற முன்னாடி. இப்போ நாங்கள் கிளம்பி அவங்ககிட்ட போய் ஜாயின் ஆகி பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். சரி போய்ட்டு கதை சாதிக்குங்க. போய்ட்டோமா? இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இது நீங்கள் வழக்கமாக பார்க்குற எங்கள் ஏரியா தான். நான் வழக்கமாக சொல்கிறது இந்த ரோடு சரி இருக்காது தான். ஆனால் வந்து இப்போ ரோடு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இங்கே பங்க்கு போயிட்டு விலாக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் ரோடே வந்தாச்சு. இங்கே தான் ஹெச்பி பங்க்கு கிட்ட தான் இன்னொரு பையன் நிற்கிறான் நவீன்ட்டு. ஸோ அவனும் இந்த வீடியோவில் ஜாயின் ஆகிடுவான். மொத்தம் நாங்கள் 3 பைக்கு தாங்க போகுது. பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா 8 பைக்கு. அதில் 3 பைக்கு மட்டும்தான் கிளம்புது. இப்போ இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலைங்க யார் வரா யார் வரல. அதனால் யார் வந்தாலும் வரலைனாலும் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலான்ட்டு கண்டினியூ பண்ணியாச்சுங்க. இதுதாங்க மேப் போட வேணாங்க. மேப்பு எங்களுக்கு உடுமலைக்கு தெரியும். உடுமலையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். இனிதான் இருக்கு. அப்படி எங்கடா போடுறானுங்கன்னு பார்க்குறானுங்க. லாக்கா போடுறா டேய், லாக்கா போடுறா. லாக்க போடு. ஓ நானே போடலையே லாக்கு. ஐயோ டேய், ஹெல்மெட் வாங்க செய்து போட செய்யலைங்கிறியாடா. என்னடா நீ கொடுமைப்படுத்தாதீங்கடா. நானே ஹெல்மெட் லாக்கே போடலைங்க. அதுக்குள்ளேயும் நான் இன்னொருத்தங்க சொல்ல போயிட்டேன். எங்கே லாக் மஸ்ட்டுங்க. லாங்கெல்லாம் போகும்போது லோக்கல் போனாலும் மஸ்ட்டு தான். ஓகே, நம்ம லாக் போட்டாச்சு. நீ இன்னும் போடவே இல்லையாடா? போட தெரியாதா? சும்மா அந்த லாக்குள்ளே விட்டு அதை குத்தி மட்டும் வை போதும். ஓகே ரைடர், அதாங்க ஹண்டர் 350. இது MT-15. ரைடர் நவீன், ரைடர் ரசால். ஹாய் சொல்கிறியா? இவர் F1 ரேசருங்க. என்னடா எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறீங்க?
பண்ணியாச்சு. பொறுமையாக போய்க்க வேண்டியதான் நீ. ஐயோ நம்ம இதுன்னு ஸோ நம்ம என்னங்க எல்லாமே குழப்பமாகவே போய்கிட்டு இருக்கு. நம்மளும் பெட்ரோல் அடிக்கணும், எல்லாருமே பெட்ரோல் தாங்க அடிக்கணும், எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு இந்தியன் ஆயிலுக்கு நல்லா சேல் கொடுக்க போகிறோம் பெட்ரோல் அடித்து. ஆனால் இப்போ தாங்க உண்மையுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒரு ட்ரிப் கிளம்பி எல்லாம் ஒட்டுக்கா ட்ரிப்பாக செட்டாக போகிறோம். ஆனால் நாங்கள் பண்ண பிளானோட எல்லாம் பக்காவாக நடந்திருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்துருக்கோங்க. ஆனால் 8 பேர் போயிருந்தால் நல்லா அப்படியே லைனாக 8 பேர் கிடிச்சுன்னு போய்க்கலாம். என்ன பட் 3 பேர் விடுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், இல்லாததுக்கு ஆசைப்பட வேணாம். ஓகேங்க, நான் வேற எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க. கேமரா சார்ஜ் போட மறந்துட்டேன். கடைசியாக தான் வண்டி எடுக்கும்போது இப்போ கேமரா பார்க்குறேன், ஐயோன்ட்டு சார்ஜே சுத்தமாக இல்லை. இது 20% இருந்துச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு 1/2 hour போட்டு நம்ம கிளம்பிட்டோம். 6:25 ஆச்சு. நான் சொன்னேன்ல கேட்டால் 6:30 கிளம்புவோன்ட்டு, அதே மாதிரி 6:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல வாங்க, நான் இனி பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜர் இல்லை, சாப்பிட்ற டைமில் வேணால் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வேணால் இனி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இது என்னங்க, இது திருப்பூர் தான், இனி அவ்வளோக்கு இது இருக்காது. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே தாங்க டாக் நான் விழுந்தது இங்கே தான் விழுந்தேன். நவீன் டேய், பெட்ரோல் இங்கே அடிச்சுக்கலாம் இந்தியா இல்லை? அவ்வளோதான், இங்கே பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஏன்னா M15க்கு வந்து பெட்ரோல் இல்லையாம்மா. ஆரம்பிச்சிட்டானுங்க பாய்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். எனக்கே வந்துருச்சுடா, அங்கேயே வந்துருச்சுடா நாய். பார்த்து வாங்கடா, எங்கேயோ போய் விழுந்துடாதீங்கடா. பிடிக்க முடியல, அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கு. இது பொறுமையாக தான், இனி பொறுமையாக தான் போவோம். எவ்வளோ கிலோமீட்டர் போகண்டா உனது? எத்தனை கிலோமீட்டர் போகும்? இல்லை இப்போ எத்தனை கிலோமீட்டர் போகுங்க? வண்டி நிறைய நிற்கிது, அதான் பார்த்தேன். இது யாராவ? ஐயோ, பொறுமையா பண்ணுடா. ஏன்டா எப்படி விழுச்சு? அவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வரும்போதே நாய் குறுக்க வந்துருச்சுன்னா சிரிப்பு தாங்க வருது, முடியலைங்க என்னால். பண்ணுறோம். இப்போ வந்து சாமி கும்பிட வந்தாச்சு. ஏன்னா இந்த நவீன் வந்து பெட்ரோல் பங்க்லேயே வண்டி கீழே போட்டுட்டான். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு ஓட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அந்த டைமில் பார்த்து ஏதோ எடுத்துருப்பான் போல். புதுசாக இப்போ தான் க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. அதனால் அவனுக்கு கொஞ்சம் இது தடுமாறுது. அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடலாண்டா நீ புதுசு அப்படின்ட்டு விட்டேங்க. விடுங்க, நம்மளுக்கு எல்லா சாமியும் ஒரு சாமி தாங்க. ஏதோ சாமி காப்பாற்றுச்சுன்னா போதும் நம்மளையே. மற்றபடி எதுவும் எல்லா சாமியும் கும்பிட வேண்டியதான். எதுவும் ஆசைப்பட்டான் தேங்காயெல்லாம் உடைக்கலாம் அப்படின்ட்டு, சரி ஓகேடா இஷ்டப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு தான்
இது முடிச்சுன்னு அப்படி கிளம்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நிற்கக்கூடாது, நிற்கவும் முடியாது, நிற்கவும் வேண்டாம், நம்மளால் நிற்கவும் முடியாது. இனி எடுத்தால் போய்கிட்டே இருக்கணும். ஃபோட்டோவில் எடுத்து அனுப்பிச்சுட்றான். தம்பி தோப்புக்காரன் போடு. போட்டான் பாருங்க. இதுதாங்க நம்ம பையங்கிறது. நல்லா கும்பிட்டு கடை வர வை காப்பாற்றணும். சுத்து நல்லா சுத்துறான்டா. சத்தியம் பண்ணிட்டோடா மூணாறு போய் குடிக்க மாட்டேன்னு. சூடத்து மேலே சத்தியம் பண்ணு குடிக்க மாட்டேன்னு. தெரியலையே, பேச்சு மலை வச்சுட்டான். அருமைடா, எங்கள் பேச்சு மலை வச்சுட்டான். நீ நசுக்கிட்டு போவே வேண்டிதான். நல்லா வைடா இதாச்சி. இப்படி வந்து வைடா, ஏன் அந்த இடத்துலயே தான் வரணும் மாட்டீங்க. ஓகேடா ஓகே. நம்ம வண்டிக்கு வெப்ஸ் போல வச்சுருக்காங்க. அவனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது மனம் இது, அதனால் பண்ணலான்ட்டு. இனி தேங்காய் உடைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் வந்து நின்றுப்போம். தேங்காய் உடைச்சி பறந்து இங்கே வந்து உளுந்து வாடா பற்ற வைக்கிறேன்டா. பத்திரத்தில் இந்த கோயிலே எரியுண்டா. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீயாக பறக்க போகிறேன் நீ. நாங்கள் அதுக்கு தாங்க தீயை பற்ற வைக்கிறோம். நாங்கள் தீயை பற்ற வைக்கிறோம். நல்லா சுத்துறா. உடஞ்ச நம்பர் பிளேட்டோட சுற்றுற வச்சே நீ. அதுக்கு முன்னாடி சுற்றி வைக்கணும் இதை. உங்கள் அம்மா வேற பார்க்குவோம். உங்கள் அம்மா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அவன் ஜோசிடே என்னடா வண்டிக்கிட்டே ஆகுது இது. டே இன்னும் 2 தாங்க உடச்சி விடுவோமா வாங்கி. ஐயோ கை இப்படி வச்சு பண்ணுறா. அமுஞ்சு போச்சுடா அவங்ககிட்ட காட்டும் போது. சொல்லக்கூடாது. ஐயோ சொல்லாதடா. இது நல்லா பத்தட்டும். ஓ மை காட், க்ளவுஸில் பிடிச்சிருக்குங்க என்னாலும் தீ. கை இப்படி வச்சுக்கடா அவையாதுடா. அப்படியே டேங்கை வந்து டேங்க்குள்ள போட்டு விட்டு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். தேங்காய் பிடிக்கிறக்குள்ளேயும் உடச்சிடுறா. ரொம்ப முன்னாடி கேட்டால் பத்திக்க போகுது. ஓகே சுத்துறானா கோயிலா நான் சுத்துறான்டா 3 வண்டியும். சாக்ஸை போட்டு எல்லா பக்கம் நாசி பண்ணி சூக்குள்ள போட போறியாடா டே. அதுக்கு வெறுங்காலே நீ இறங்கி இருக்கலாம்டா. எங்க உடைக்க போற தேங்காவை? சரி என்ன ஏன் வண்டியில் உடைக்கிற? காற்று செக் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா. ஏர் செக் பண்ணிடுறா டே. நல்லா ஏர் செக் பண்ணவே இல்லைடா கொட்டலாம். நீ சாப்பிடும்போது நிப்பாட்டிக்கலாம். நீ எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், முடியாது நம்மளால. பேசாம பூசாரியே போகலாம்டா இவன். ஊராட்சி இங்கே உடைக்க போறியா? திரும்பி நின்று வர்றா டே. இங்கெங்கே அடிச்சு உடஞ்சிட போகுதுடா டே. ஆல்ரெடி நேரம் சரியில்லடா. இதான் வேண்டிட்டு இருக்கான்டா டே. வேண்டிட்டு இருக்கான். வேண்டுட்டுங்க. கேமரா தெரிச்சிட போகுது. சாமியோய் பிள்ளையாரப்பா எப்படியா காப்பாதப்பா நீ. விளக்கெல்லாம் பற்ற வைக்கிறான் டே. அதான் நேரமே சரி, எதுக்குடா எல்லாத்தையும் பற்ற வைக்கிற நீங்க?
ரெடி ஆகிட்ட பையன். ஓட பார்த்து ஓட. அருமைடா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏய் எவ்வளோ தேங்காய் சட்னி போடலாம்டா. மூணாரில் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுப்போம்டா. ஏய் இந்த தீப்பிடி. தீப்பிடி இந்த ஓய் 2 குச்சி தாண்டா இருக்குது. இல்லை 2 குச்சி தாண்டா இருக்கு. இவன் தாங்க தீப்பிடி வாங்கியிருக்கான். வச்சிருங்க வச்சிரு. பையனுக்கு புத்தி போகுது பாருங்க. இப்பதானே சாமி கும்பிட. ஏன்டா இப்பதான் சாமி கும்பிடு. வானவில் நான் உங்களுக்கு வீடியோ அடிக்கிறத பார்க்குறேன். சிகரெட்லாம் அடிக்க மாட்டேன். ஒன்லி பீடி மட்டும் தான் குடிப்பாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன். துண்டு பீடி. அது துண்டு பீடி. ரெண்டும் மாற்றி பாதி அடிச்சுக்குவாங்க. வீடியோ காசு இல்லாம சரிடா விடுறா. இங்கே வேற பெல் அடிச்சிருச்சுடா. டே அப்போ குடிப்பீங்கடா. 2 பேரும் குடிப்பீங்கடா. நீங்கள் பெல் அடிச்சிருச்சு. ஆமாம் வண்டி கடையில் லெமன் வேற இருக்குல்ல. ஏய் வாடா நசிக்கலாம்டா. பையன் ரெடி ஆகிட்டு இருக்கான். இனியாச்சும் பொறுமையாக ஓட்டு வண்டியை. நசிங்கிச்சா? அஜிஜோ தேங்காய் மேலே விட்டு நசிக்கிட்டோம். ஐயோ மன்னிச்சிருப்பா பிள்ளையாப்பா. உனக்காக தேங்காவா என் வண்டியில் விட்டு ஏற்றிட்டேன். டேய் நீ எங்கே நிற்க வேணாம். எங்கேயும் நிற்க வேண்டாம். அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். சாப்பிட்டுக்கலாம் இடையில. மணி எவ்வளோ ஆச்சு? மணி 7 ஆச்சு. 9 மணிக்கு போல் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்க இனி நம்ம கிளம்பலாம். நல்லதே நடக்கும் நம்பி வண்டி எடுத்துருக்கோம். நல்லதே நடக்கும் அதை நம்பி வண்டி எடுக்கணும். ஓகேங்க இனி நாங்கள் சிட்டா பறக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறிட்டோம். நான் இன்னும் கொஞ்சம் சிட்டி தாண்டிட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். எல்லாம் 3 பேருங்க. இந்த 3 பைக் போகுது பாருங்க. உங்கள்கிட்ட நான் அப்போலேருந்து இதை ஒன்று தான் சொல்கிறேன் போல். என்ன பண்ணுறதுங்க 8 பேர் பிளான் பண்ணோங்க. ஆனால் வந்து 3 பேர் தான் கன்ஃபார்ம் ஆகி இப்போ ட்ரிப்பு கிளம்புறோம். நாங்கள் 8 பேர்த்துக்கு ரூம் எல்லாம் கேட்டு வச்சுருந்தோம். ஆனால் வந்து இப்போ 3 பேர்த்துக்காக ரூம் கேட்டிருந்தா அவங்க கொஞ்சம் இதாவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போது லிஃப்ட் கட் ஆகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சி. லிஃப்ட் கட் ஆகணும் உடுமலைங்க. உடுமலை டு மூணார் போயிட்டே இருக்கலாங்க. ரோடு இதுவும் பரவாயில்லையாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப நாள் வச்சுங்க. ரொம்ப வருஷம் இருக்கும். இனி நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் ட்ரிப்பு தான். நான் பெட்ரோல் அடிக்கும்போது பார்த்தா ட்ரிப்பு தான். அங்கங்கே பார்த்தா பேக்கரியில் அங்கங்கே ஃபுல்லாக பசங்க எல்லாம் கப்புள்ஸு எல்லாம் ட்ரிப்பு கிளம்பி நிற்கிறாங்க. ஆனால் வந்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மூணாறு தான். இந்த சைடு வந்தாலே மூணாறு ஒன்று தான் அந்தளவுக்கு ஒன்று இருக்குது. இப்படி போனால் வால்பாறை ஒன்று இருக்குது. ஆமாங்க வால்பாறை இருக்குது. ஸோ வால்பாறை கூட போகலாம். ஏன்னா இப்போ நிறைய வீடியோ வால்பாறை தான் வருது. அதனால் எல்லாம் வால்பாறை போனால் போவாங்க. நம்ம மூணாறு போகலாம். சரி நீங்களாச்சும் வீடியோ பார்க்குறவங்க யாராவது ரைடு ஜாயின் பண்ணணுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைடு எல்லாம் கலந்து ஒன்றாவே போகலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் 3-4 வண்டி போகுது முன்னாடி. ஃபுல்லாக பசங்க தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் போயிருப்போம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எல்லா வண்டியிலையும் ஒரு வண்டி ஆளுக்கு ஒரு வண்டி டபுள்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் லாங்கு தான். அதனால் சிங்கிளாக போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். பின்னாடி பெயின் இருக்காது. பேகு கட்டியிருக்கேன் நான். பின்னாடி நான் சாஞ்சுக்குவேன். அதனால் ஆனால் இந்த ட்ரிப்பு வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்து வந்தாங்கன்னா டேக் பண்ணுங்கள். ஆனால் பல்லடம் டு உடுமலை ரோட்டில் போயிட்டுருக்கோம். முன்னாடி நவீன் போகிறாரு, பின்னாடி ரசால் வராரு. நம்ம நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கலாம். அதான் நம்மளுக்கு சேஃப்டி, நம்ம வண்டிக்கு சேஃப்டி. இப்போ தாங்க மொய் எழுதுன வண்டிக்கு 30,000 ரூபா மொய் எழுதுனேன். ஒன்றா செலவு வச்சு இப்போ எல்லாமே மாற்றிட்டேன் நான்.
டோட்டல். இது கேடிஎம் வச்சுருக்கவங்க இருந்தாங்கன்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். முடியல நம்மளால். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஏதோ நானும் மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஓட்டுவேங்க, கடைசி வரைக்கும் இந்த வண்டியை கொடுக்கறது ஐடியாவே கிடையாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, சீட்டாகவே இருந்துருச்சு, கடைசி வரைக்குமே சீட்டாகவே இருந்துட்டு போகுது. வண்டியே ஓடலைனாலும் நான் தூக்கி அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி நிப்பாட்டி அழகு பார்ப்பேன். அந்தளவுக்கு மெமரிஸ் கொடுத்துருக்கேன் இந்த பைக் எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பைக் ஒரு மெமரிஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் சில பேர் கொடுக்கறது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம், சில பேர் பிடிக்காமல் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் வந்து இந்த பைக்கு தாங்க. அந்த சைடு போயிருந்தது ஃபேன். ஆமாங்க, இங்கேயும் இந்த சைடு இருக்கு. இந்த ஃபேன் வந்து கரண்ட் சப்ளை பண்ணுதுங்களாமா. இந்த ஒரு டைமு சுற்றும் போது எத்தனையோ யூனிட் வருது, சரியா எனக்கு தெரியல, ஆனால் எத்தனையோ யூனிட் வருது. யார் ஜாயிண்ட் ஆகவான்னு தெரியல இந்த ரயிலில், ஆனால் மேக்ஸிமம் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளாக மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரிப்புக்கு வருவாங்க. மூணாரே கூட்டம், டிராஃபிக் இருக்கலாம். இவன் பாருங்க இன்னும் அந்த லாக் போடலை. ஹெல்மெட் வாங்க தெரியுது, ஆனால் ஹெல்மெட் லாக் போட தெரியல. இந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் இருப்பாங்க. வண்டி வாங்க தெரியும், ஆனால் வண்டி ஓட்ட தெரியாது. பெரிய வண்டியை வாங்கிடுவாங்க, ஆனால் கால் எட்டாது. இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்க தெரியும், லாக் போட தெரியாது. ஸோ ஒரு கேங்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அவன் பாருங்கள் எலுமிச்சை பழம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, முன்னாடி அங்கே ஸ்பீடா மீட்டரில் வச்சுருக்கான் எலுமிச்சை பழம். ஒரு நம்பிக்கை தான் நல்லதே நடக்கும்ட்டு. ஆனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவாகிட்டான். அங்கேருந்து வரக்குள்ளேயுமே ரொம்ப பதட்டமாயிட்டான். ஸோ 200 முன்னாடி போகுது. ஏதோ நம்ம வண்டியவே பார்க்குறாங்க. ஏதோ குறுகுறுன்னு பார்க்குறாங்களே. குத்து பார்க்காதீங்கடா, வெக்கமாக இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது என் மைண்ட் செட்டு, மைண்ட் வாய்ஸ். சாரி, நீங்களே பாருங்களேன். ஒரு பக்கம் போகும்போது எப்படி பார்ப்பாங்க பாருங்களேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு செய்யா இருக்கும், என்னடா நம்மளே பார்க்குறாங்கன்ட்டு. கப்புள்ஸ் இவங்களாம் 3 தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உடுமலை ரோடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் உடுமலைச்சி 3 தான் இருக்கும். நம்ம பிளான் என்னென்னா காந்தலூர் தான். காந்தலூர் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காந்தலூர் போயிட்டு அப்புறம் 3 தான். மறையூர் அதெல்லாம் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வாகமான் போகலான்னு பிளான் இருக்குது. ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. 3 போனால் தான் தெரியும். மழையே இங்கே இருக்கா இல்லையானே தெரியல நம்மளுக்கு. மழை இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கணும், ரோடே தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் கூட நான் வண்டி ஓட்டிடுவேன். ஆனால் மழையாக இருந்தால் எனக்கு மலையை ஓட்ட பிடிக்கும். என்ன வீடியோ எடுக்க முடியாது, உங்களுக்கு காட்ட முடியாது. அது ஒரு ரீசன் தான். அதான் மிஸ்டாக இருந்தால் செம்மையாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு, அடிப்பொலியாக இருக்கும். இனி வந்து நம்ம மலையாளத்தை தான் படையும். டைமு 7:30 ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம உடுமலை ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. பேசாமல் நம்ம வண்டியை ராலியில் ஏற்றிடலாமா? 3 வண்டியும் ஏற்றி ராலி என்ன கூட வ்ளாக் பண்ணிட்டு போகலாமா? ஜம்முன்னு இருக்குங்க ராலியில் போனால். பின்னாடி படுத்துக்கலாம், முன்னாடி டிரைவர் ஓட்டுவாங்க, சமையல் செய்யலாம், நிறையா இருக்குது. அடுத்த ராலி வ்ளாக் பண்ணிடலாமா? ஆனால் மெயினாக யானை இருக்குங்க. யானை சஃபாரி தான் எலிஃபண்ட் வ்ளாகும் பண்ணலாம். எல்லாம் வ்ளாகும் பண்ணுற அப்படிங்கிறீங்களா? உலகிலேயே சிறந்த மருத்துவம்னா சிரிப்பு தாங்க ஒன்று. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சும்மா சொல்லலைங்க, நெசமாக தான் சொல்லியிருக்காங்க.
ஆனால் அந்த பழைய தத்துவமெல்லாம் இப்போவும் ரியாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் வந்து நாள் பட வந்து அந்த ரியாலிட்டி அந்த இது எப்படி சொல்கிறது தத்துவமெல்லாம் போக போக அப்படியே ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிடுது. எப்படி சொல்கிறது, இவங்க ஒன்று சொன்னால் அந்த இது டிவி ஷோவில் கேம் விளையாடுவாங்க தெரியுங்களா, இன்னொருத்தருக்கு காதில் ஹெட்ஃபோன் மாற்றிட்டு இன்னொருத்தருக்கு சொன்னால் அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒரு மூலியமாக சொல்லுவாங்க, இன்னொரு மூலியமாக சொல்லுவாங்க, கடைசியாக வேறு மாற்றிடுவாங்க, சாங்கவே மாற்றிடுவாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் இப்போ தத்துவமும் ஆகிட்டுருக்கு. இன்னொருத்தவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னொன்று சொல்ல அப்படியே கடைசியில் அது தப்பாக போயிடுது. அதனால தான் தத்துவம்லாம் வெறும் தத்துவம் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க, ரியாலிட்டி கிடையாதுங்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, சில தத்துவமில் ரியாலிட்டி இருக்குது. அது புரிஞ்சு தெரிஞ்சு இருந்தால் நல்லது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என்னங்க ஒரு நிமிஷங்கிறான், என்னாச்சுன்னு கேட்போம் என்னான்ட்டு.